ஹாய், ஐ நேம் சதீஷ் கிரி. நான் நோக்கியா நியூ ஆஷா 501 மாடலோட ஃபீச்சர்ஸ் சொல்ல போகிறேன். இந்த மாடல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம டபுள் டேப் பண்ண மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் ஓப்பன் ஆகும். கீபேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட ஃபுல் மெயின் மெனு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன். பாஸ்ட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பேஜில் வச்சுக்கலாம். இந்த ஒன் பேஜில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு மியூசிக் நான் ப்ளே பண்ணுறேன். மியூசிக் நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனி ஒன் சாங் நான் ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கேன். இப்போ ப்ளே பண்ணும்போது நான் ஜஸ்ட்டு ஹைடு பண்ணிக்கிறேன். ஹைடு பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அந்த சாங் நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணும்போது எந்த இடத்துலேருந்து விட்டு போச்சு அந்த கண்டினியூட்டி வந்து இங்கே ப்ளே ஆகும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்எஸ் ஏதாவது ஒன்று எஸ்எம்எஸ் டைப் பண்ணுறேன். எஸ்எம்எஸ் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஹிந்தி எனி லாங்குவேஜ் எனக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகும். இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லாங்குவேஜ் ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஹிந்தி இந்த மாதிரி நான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ரிஜினல் லாங்குவேஜ் எனக்கு சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லாங்குவேஜெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஹைடு பண்ணிக்கலாம். ஹைடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இன் ஒன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லேண்டில் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணி யாருக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ஒன் ஃபைல், அதாவது அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஒரு 5 MB ஃபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணுறேன். நான் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது நான் அதுக்கு கெட் தரேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் நான் ஹைடு பண்ணிடுறேன். ஹைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஹைட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ் பண்ணதுலேருந்தே அந்த அப்ளிகேஷனை வந்து ரிசீவ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த மாடலில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் பேஜ் வச்சுக்கலாம். இந்த மாடல் இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட், அதாவது நான் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் இங்கேருந்தே எனி ஒன் நான் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. வித் எனி லாங்குவேஜ் நம்மளோட பிடிச்ச லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் எனி லாங்குவேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடலில் நம்மளுடைய ஈவெண்ட்ஸ், அதாவது கேலண்டர் என்ட்ரிஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் வந்து அப்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.